ஒரு மினி போண்டா அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் மினி போண்டா செய்வதற்கு ஒரு கப் உளுந்தை அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம். அரை மணி நேரம் ஊறிய பின் மிக்சியில் அரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து நன்றாக ஊறி வந்து விட்டது. நாம் தண்ணீரை வடித்து மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தை இந்த அளவு சாஃப்டாக அரைத்த பின் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அரைத்த உளுந்துடன் 1.5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து விடலாம். நாம் மினி போண்டா செய்யும் பொழுது அரிசி மாவு சேர்த்து பிசைந்து செய்தால்தான் மொறுமொறுப்பாக வரும். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவு உப்பு சேர்த்து கைகளால் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் நன்றாக மிக்ஸ் செய்தால்தான் மொறுமொறுப்பாக அருமையாக வரும். பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை மாவுடன் சேர்த்து விடலாம். இதளவு நன்றாக அடித்த பின் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து விடலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். 2 நிமிடம் மிக்ஸ் செய்தோம் என்றால் சரியாக வரும். நாம் இந்த அளவு நன்றாக அடித்து மிக்ஸ் செய்தால்தான் போண்டா மொறுமொறுப்பாக அருமையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மாவை நன்றாக மிக்ஸ் செய்த பின் மல்லி இலை சேர்த்து போண்டா சுட்டு விடலாம். இந்த அளவு பதமாக இருந்தால்தான் மொறுமொறுப்பாக அருமையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடானதும் போண்டாவை போட்டு விடலாம். நாம் சிறு சிறிதாக உருட்டி போட்டு விடலாம். 2 நிமிடம் நன்றாக வெந்து வந்தவுடன் திருப்பி விடலாம். நாம் மாவுடன் அரை ஸ்பூன் குழம்பு மசால் பொடி சேர்த்து போண்டா செய்தாலும் கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்கும். நாம் பச்சை மிளகாய் மட்டும் வைத்து செய்தாலும் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 முதல் 5 நிமிடத்திலே மொறுமொறுப்பாக அருமையாக ரெடியாகிவிடும். நாம் சிறிதாக போடுவதால் மிக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவு பொன்னிறமாக வெந்து வரவும் எடுத்து விடலாம். அனைத்து போண்டாவையும் போட்டு எடுத்து விடலாம். ஒரு மினி போண்டா அருமையாக ரெடி. நாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசையுடன் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மினி போண்டாவுடன் சூடான சாம்பார் வைத்து கொடுத்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். இந்த மினி போண்டாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.